கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ரியா. இப்ப ரியா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கிட்ட போன் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. உனக்கு இப்ப பார்த்த மாப்பிள்ள இருக்காரே, அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கான பணத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இவ எவ்வளவு பணம் செலவாகும்னு கேக்குறா. அவங்க 3 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஓகே இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவங்க சொன்ன அட்ரஸுக்கு தான் வந்து உட்கார்றா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். ஹீரோவோட பேரு யூ செங். இப்ப இவ ஹீரோவை பார்த்த உடனே சாரிங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்க ½ லேட்டா வந்தோம், நான் எதுக்காக இந்த இடத்த விட்டு போகாம இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாதே ஏன் போகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அதே மாதிரிதான் உன்னோட வீட்டுலன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். சோ நம்ம 2 பேரும் ஒரே சுச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, எந்த மாதிரியான ஹெல்ப் அப்படின்னு இவ கேக்குறா. நீ நானு கல்யாணம் பண்ணிக்கலாம், 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில நீ என்னோட அம்மா அப்பாவை மீட் பண்ணணும். சமூகத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும். ஒரே வீட்டுலதான் இருக்கணும், என் கூட ஒன்னாதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு இவ கேட்க, உனக்கு ஓகேனா அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சவன நான் உனக்கு 3 மில்லியன் பணம் தருவேன், அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, டீல் ஓகேவா அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப கட் பண்ணா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட கையை கொடுக்குறான், ஹாப்பி கோஆபரேஷன் அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உன்னோட போன் நம்பருக்கு என்னோட அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன், சீக்கிரமா வந்து சேரு அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல இவளோட அண்ணி தான் இருக்காங்க. இப்ப அவங்க அண்ணி இவ்வளவு பார்த்த உடனே எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க. நீ வீட்டை விட்டு போயிட்டா பணத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம், உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிருவாரு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவ அவளோட கல்யாண சர்டிபிகேட்டை காட்டுறா. இப்ப அந்த கல்யாண சர்டிபிகேட்டை பார்த்த உடனே இவ்வளவு உங்களோட அண்ணனும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு அவரோட வீட்டுக்கு போக போறேன், அவர் நிறைய கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப பெரிய பணக்காரருங்க, இவருக்கு நிறைய பிசினஸ் சொத்து காருன்னு நிறைய இருக்குது, பணம் எப்ப வரும் அப்படின்னு இவங்க கேட்க, அவர் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட இது வர நல்ல நியூஸ்க்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அண்ணி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா பணத்துக்காக தானே காத்துட்டு இருக்கீங்க, பணம் வந்தவன தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறா. இப்ப அங்க போன உடனே அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். சாரிங்க நான் லேட்டா வந்துட்டேனா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளோட போனுக்கு 3 மில்லியன் பணத்தை அனுப்பிடுறான். இந்த பணத்தை ரிவார்டா வச்சுக்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பணத்தை பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை உள்ள கூட்டிட்டு வந்து இந்த ரூம்ல தான் நீ தங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்னு இவ கேக்குறா. நான் பக்கத்து ரூம்ல தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ரூமை சுத்தி பாக்குறா. பார்த்தா அங்க உள்ள பொருள் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. அங்க இருக்க ஒயின் கூட பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் போல. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே, உங்களை பார்த்தா ஆர்டினரியான பணக்காரர் மாதிரி தெரியலையே, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன வேலை பாக்குறேன்றது ரொம்ப முக்கியமா, நம்ம 2 பேரும் ஃபேக் மேரேஜ் தானே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு ஏதாவது திருட்டு பையலா இருந்தா நான் என்ன பண்றது, என்ன வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சுக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமான வேலையெல்லாம் பார்க்கல, என்னோட ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு இருக்கு, அவங்களோட சொத்து தான் இது எல்லாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இப்ப அவன் என்ன சொன்னா, இன்னைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம் இருக்கு, சோ நம்ம 2 பேரும் டின்னருக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, ஃபேக் மேரேஜ்ன்னு நீங்க தானே சொன்னீங்க, சோ நம்ம டின்னர் போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் முன்னாடியே கண்டிஷன்ல தெளிவா சொல்லியிருக்கேன், என் கூட நீ வெளியே டின்னருக்கு வந்தாகணும், அப்படி வரலன்னா நம்மளோட அக்ரிமெண்ட் 1 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகும் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது இப்படி எல்லாமே எழுதிருக்கீங்க நான் பாக்கலையே அப்படின்னு இவ அக்ரிமெண்ட புடுங்கி பாக்கலான்னு பாக்க ஹீரோ அதை தரமாட்டேங்கிறான். சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் ஒரு பிசினஸ் மேன், நம்ம ஒரு பொருளுக்கு காசு கொடுக்குறோம்னா அதை நல்லபடியா யூஸ் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு இவ கிட்ட வந்துட்டு இருக்க. இவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் மூடிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்ன வாழ்க்கடா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு இவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் அந்த ஹீரோயின் அவளோட இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. இவன் இப்படி இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. இதை பார்த்தவொடனே ஹீரோனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவளோட இன்டர்வியூ என்னாச்சு அப்படின்னு சொல்ல, சார் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, மேடமோட இன்டர்வியூக்கு எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு மாத்து அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயினுக்கு அவங்க கால் பண்ணி, மேடம் குவானோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். உங்களுக்கு குவான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தெரியுமா, அந்த இடத்துல இருந்து என்ன இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க, சோ அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளம் கிடைக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த காஃபி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்ல,
இந்த காஃபிய நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னா, எனக்கு ஏதாவது ஃபைன் கீன் போட்டுருவீங்களா கான்ட்ராக்ட் படி? ஏன்னா எனக்கு காஃபி பிடிக்காது. டீ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, இவ டீய குடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, மேடம்க்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க சொன்னேன். ஆனா நீ ஒன்னத்தையும் பண்ணல. உனக்கு இந்த மாசம் போனஸ் கிடையாது. கட்டு அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ச்சே! இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுறேனே அப்படின்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு அவளோட கம்பெனிக்கு தான் வரா. கம்பெனிக்கு வந்தவுடனே அங்க உள்ள மேனேஜர் பாத்தீங்கன்னா, இவங்க தான் ரியா. புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, "இந்த இடத்துல நீ என்னம்மா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு மேனேஜர் கேட்கிறாரு. "நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ டிகிரி கூட முடிக்கல. உன்ன எப்படி அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிக்குள்ள விட்டாங்க?" அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. "நான் இதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனில வேலை பார்த்திருக்கேன். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சேர்ந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஓ! அத வச்சு தான் சேர்ந்தியா? நான் கூட உள்ள ஆள வச்சு சேர்ந்தியோன்னு நினைச்சேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "போதும் போதும். நீ குடுத்த வேலைய ஒழுங்காவே செய்யல. இன்னும் 1 மந்த் தான் உனக்கு டைம். வாய் பேசாம டக்குன்னு உன்னோட வேலைய முடி" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுத்துட்டு, அந்த பொண்ணு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க. பார்த்தா லேட் நைட் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் மட்டும் தனியா வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ தான் இவளுக்கு கால் பண்றான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" "நான் கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா" அப்படின்னு சொல்ல, "சாரிங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "அக்ரிமெண்ட்ட நீ மீற போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அக்ரிமெண்டா? ஏங்க வேலைக்கு போறதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இருக்கா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. "இப்ப நீ வரலன்னா நான் உள்ள வந்துருவேன்" அப்படின்னு சொல்ல, "வேண்டாம் வேண்டாம் நானே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கி வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோட அசிஸ்டண்ட்ட முறைச்சு பாக்குறான். "ஐயோ பாஸ்! சத்தியமா மேடம்க்கு நான் வேலை குடுக்கல. யாரு பார்த்த வேலைன்னு தெரியல. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நாளையில இருந்து நீ வேலைக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன்டா. எப்படி வசதின்னு பாத்துக்க" அப்படின்னு சொல்ல, "என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். பொண்டாட்டிய பத்தி மட்டும் யோசிங்க. மேடம்க்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற? கார விட்டு இறங்கி போய் தொலைடா" அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்த உடனே இவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ற மாரி வந்துட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவன பாத்தீங்கன்னா சீட் பெல்ட்ட போட்டு விட்டுட்டு, இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றேன்னா, "நம்ம 2 பேரும் என்னோட அம்மா, அப்பாவ பாக்க போறோம்" அப்படின்னு சொல்ல, "அம்மா, அப்பாவ பாக்க போறோமா? ஆனா அதுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலையே" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து காட்ட, எதுவுமே பிடிக்கல ஹீரோக்கு. "போய் மாத்திட்டு வா" அப்படின்னு சொல்ல, இவ ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணியே ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். இப்ப அவ கடைசியா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க. அங்க உள்ள லேடி கிட்ட, "மேடம் இந்த ட்ரெஸ்ஸ கொஞ்சம் போட்டு விடுங்களேன்" அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் வந்து இவளுக்கு ட்ரெஸ்ஸ போட்டு விடுறான். இவன் போட்டு விடுறத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "நீங்க இதுக்காக வந்து போட்டு விடுறீங்க" அப்படின்னு சொல்ல, "உன்னோட உடம்ப நான் தான் பார்க்கணும். அதுவும் அக்ரீமெண்ட்ல இருக்கு" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஐயோ! ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னு போற மாரி ஆயிடுச்சு. எதுக்காக தான் இப்படி க்ளோஸா வர்றானோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு, இப்ப அவங்க 2 பேரும் கிளம்பி ஹீரோவோட அம்மா, அப்பாவ பார்க்க வர. இப்ப இவ இறங்கும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சுடுறான். "என்னாச்சு? ரொம்ப நர்வஸா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க அம்மா, அப்பா அப்படின்னு இன்னொரு பொண்ணுமே கூட இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இப்ப இவங்க 2 பேரையும் ஜோடியா பார்த்தோனே, அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "என்ன இவன் புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கான்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம் வாய்ப்பு இல்லங்க. அவ சின்ன வயசுல இருந்து லூவோஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் எப்படி லூவோஷிக்கு துரோகம் பண்ணுவான்? அவனுக்கு இந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். சோ, நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு அந்த லூவோஷிய தான் காட்டுறாங்க. அவ ஹீரோயின பார்த்த உடனே, ச்சே! இவன் எனக்கு தான் சொந்தம்ன்னு நெனச்சா, இன்னொருத்தி வந்துட்டாளா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, பின்னாடி வந்து ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ புடிச்சு மிதிக்க, அவ கீழ விழுந்துர்றா. இத பார்த்த உடனே ஹீரோ அவனோட கோட்ட கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, போய் ஆன்டி பக்கத்துல நல்லவ மாரி நின்னுக்கிறா. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி புல்லி பண்றத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்காக சாரி சொல்ற? சாரி சொல்ல வேண்டியது நீ கிடையாது, அவ தான்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த லூவர்ஷி பாத்தீங்கன்னா, "ஆன்டி நான் என்ன வேணும்னு அந்த பொண்ண கீழ தள்ளிவிட்டேன். தெரியாம தானே அவளோட ட்ரெஸ்ஸ மிதிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல விடும்மா. நீ எல்லாம் சாரி சொல்ல வேணாம்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான்" அப்படின்னு சொல்ல, "இவள என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது. லூவர்ஷி தான் நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவ என்னோட பொண்டாட்டி. இன்னைக்கு நான் இங்க வந்தது என்னோட பொண்டாட்டிய உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுக்குறதுக்காக" அப்படின்னு சொல்ல, அந்த லூவர்ஷிக்கு செம காண்டாகுது. அதுக்கு மேல அவங்க அம்மா, அப்பா ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, அப்படியே தல சுத்துற மாரி அமைதியா கீழ உட்கார்ந்துடுறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சிருச்சு. எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு ரொம்ப சாரி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க.
இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "நீ யாரு? உன் பேர் என்ன? உன்னோட அம்மா, அப்பா என்ன பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, அம்மா, அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அண்ணா, அண்ணி மட்டும் தான் இருக்காங்க. நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, "நீ ஒரு அனாதையா? கிராஜுவேட் கூட முடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹிரணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "ஃபேமிலிக்குன்னு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. உன்ன எப்படி என் வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியும்? லூவர்ஷி இருக்காளே, அவளுக்கு எத்தன பிசினஸ் இருக்குன்னு தெரியுமா? அவளுக்குன்னு எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியுமா? ஆனா உன்கிட்ட அந்த மாரி எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லி ஹிரன அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஆனா நான் நல்லா சமைப்பேன் ஆண்டி. ஃபேமிலிய நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு சிரிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு மருமகளா வருவன்னு பார்த்தா, வேலைக்காரியா வந்திருக்கியா? உன்ன மாரி வேலைக்காரிலாம் யாருக்கு வேணும்? ஆன்டி, நான் இவர ரொம்ப வருஷமா பார்க்கலல்ல. அதனால தான் இவருக்கு என் மேல கோவம் வந்துருச்சு. என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நானும் இவரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றத நீ நம்பலல்ல அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ண, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவள கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, இப்பவாது நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு அழுகையே வந்துட்டு இருக்கு. ஆ, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மா என்ன நடந்தாலும் இவ தான் என்னோட பொண்டாட்டி. இவ தான் நம்ம வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவ கிஸ் பண்ணது நினைச்சு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட கைய புடிச்சு பாக்குறான். பார்த்தா அவளோட ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு. என்னாச்சு மேடம்க்கு ஹார்ட் இவ்ளோ வேகமா துடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவ சொல்றா. நான் கிஸ் பண்ணேனே அதனால வேகமா துடிக்குதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஃபேக்கான மேரேஜ் தான் பண்ணிருக்கோம். அப்புறம் எதுக்காக உங்க அம்மா கிட்ட எனக்காக இவ்ளோ தூரம் வாதாடுனீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம லூசி உங்கள உண்மையாவே காதலிக்கிறா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிற. போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல, இல்லங்க தூங்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவ அவளோட லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துடுறா. இப்ப அவ அட்வர்டைஸ்மென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லங்க என்னோட ஐடியாக்கு இது எது மேட்ச் ஆகும்னே சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு அவளோட பிளான பாக்குறான். இப்ப அவன் இவ்ளோ கிட்ட வந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவையே பாத்துட்டு இருக்க. 2 பேருக்கும் நடுவுல ஒரு சைலன்டான ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நைட் ஃபுல்லா உட்கார்ந்து ஹீரோயினுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. இவ்ளோ அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு புதுசு புதுசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ரொம்ப டயர்ட் ஆகி அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ இவ்ள பாக்குறான். இவ்ள பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் குள்ள போயிடுறான். இவன் சின்ன வயசா இருக்கும்போது இவன யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தான் வந்து இவள காப்பாத்திருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் உன்ன சின்ன வயசுல இருந்தே காதலிச்சுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியலையாடி அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின காதலோட பாத்துட்டு இருக்க. அவ மட்டையாகி கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கூட படிச்ச இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம மேனேஜர் குடுத்த ப்ராஜெக்ட்ட என்னால முடிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, ஆமா, நெறைய ஒர்க் இருக்கு. எங்களாலயே முடிக்க முடியல அப்படின்னு இந்த பொண்ணுங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து ஹீரோயின கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. என்ன கேவலமான ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்க. இடையில ஒண்ணுமே புரியல. இத பார்த்தா ப்ராஜெக்ட் மாரியா இருக்கு. ஒழுங்கா இத முடிச்சுட்டு வந்து குடு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்கிறா. ஏன்னா இவளுக்கு ஹெட்டா இருக்கிறது அவளோட அந்த ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட் தான். அவகிட்ட தான் அவளோட பிளான குடுத்திருப்பா. அந்த பிளான பார்த்தோம்னா, அவள பார்த்தீங்கன்னா, என்ன இவ ஒரு நைட்ல உட்கார்ந்து இவ்ளோ நல்லபடியா முடிச்சுட்டாளே! இத கொண்டு போய் குடுத்தா கண்டிப்பா இவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம விடவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போது, இடையில உள்ள முக்கியமான 4 பக்கத்த கிழிச்சு வீசியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஜெக்ட்ட நான் உன்கிட்ட தானே குடுத்தேன். என்னாச்சு என்னோட ப்ராஜெக்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னைய நீ எதிர்த்து கேள்வி கேட்கிறியா? நீ கிராஜுவேஷன் கூட முடிக்கல. ஆனா நாங்க எல்லாரும் உன்ன விட சீனியர். சோ நீ ப்ராஜெக்ட்ட ஒழுங்கா பண்ணாம எங்க மேல பழிய போடுறியா? நீ இந்த கம்பெனிக்கு வந்ததெல்லாம் பசங்கள கரெக்ட் பண்ண தானே. அந்த வேலைய மட்டும் கரெக்ட்டா பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்ல, ஹிரண்க்கு கோவம் வந்து தண்ணிய தூக்கி அவன் மூஞ்சில ஊத்திடுறா. இப்ப அவளுங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் பாத்தீங்கன்னா, இது ஆபீஸ்ன்னு நினைச்சீங்களா? வீடுன்னு நினைச்சீங்களா? ஒழுங்கா வேலைய மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போக, இப்ப அவங்க 2 பேரும் உட்கார்ந்து வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ப்ராஜெக்ட்ட அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு, "இத நான் தான் முடிச்சேன்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்கா. அதுவும் அந்த மேனேஜர் கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் வெளிய நின்னு பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுக்கு பின்னாடி தான் நிக்கிறான். "என்னாச்சு? ப்ராஜெக்ட் நல்லபடியா போணுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லாதாங்க போணுச்சு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா கிளையண்டோட மீட்டிங்க தான் காட்டுறாங்க. அந்த மீட்டிங்ல ஹீரோயினோட ப்ராஜெக்ட்ட இந்த பொண்ணு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க டீம்ல தானே ஹீரோயினும் இருக்கா. இப்ப அந்த கிளையண்ட் பாத்தீங்கன்னா, "ப்ராஜெக்ட் சொல்றத நிப்பாட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்ட நீங்களா ரெடி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, மேனேஜர் பாத்தீங்கன்னா, எங்க டீம்ல உள்ளவங்க தான் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க டீம்ல உள்ள எல்லாரும் இந்த இடத்துல இருக்காங்களா? இந்த ப்ராஜெக்ட்ட யாரு ரெடி பண்ணாங்களோ, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்த உடனே, நீங்க தானே இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணீங்க. நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இவ சூப்பரா அவளோட ப்ராஜெக்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறா. இவ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு கை தட்டிட்டு இருக்க. போகும்போது இந்த கிளையண்ட்ட பாத்தீங்கன்னா, உண்மையான உழைப்ப யாரு போட்டாங்களோ அவங்களுக்கு தான் ரிவார்ட் குடுக்கணும். அடுத்தவங்க உழைப்ப திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் கிளப்ல இருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரும் கிடையாது. அந்த கிளையண்ட் தான். அந்த கிளையண்ட்க்கு ஹீரோ தான் கால் பண்ணி சொல்லியிருப்பான், அந்த ப்ராஜெக்ட் என் ஆளோடதுன்னு. இப்ப இவங்க எல்லாரும் இப்படி ஜாலியா இருக்க, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி இவ சாப்பாடு ஃபோட்டோவ அனுப்ப, "நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் வந்துடுறேன்" அப்படின்னு இவனும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "டேய் என்னடா நடக்குது? இவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டதே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றான். அந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொன்னா பாஸ் என் வாயிலே குத்துவாரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யார்ரா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா, இந்த லூவர்ஷி தான். இப்ப அந்த பொண்ணு வந்து, "உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? யூச்சங்க விட்டு தள்ளி போறதுக்கு. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன். இந்தா 1,000,000. இந்த பணத்த எடுத்துட்டு அவன விட்டு போயிரு" அப்படின்னு சொல்ல, அவனோட மதிப்பு 1,000,000 இல்ல உன் காதலோட மதிப்பு 1,000,000 1,000,000லாம் ஒரு பணமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் அப்பவே நினைச்சேன்டி, நீ பணத்துக்காக தான் இப்படி பண்ணுவேன்னு. இந்தா இந்த 5,000,000 வச்சுட்டு அவன விட்டு போ" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, நான் 5,000,000 வேணான்னு சொன்னா அவ 10,000,000 தருவா. இவள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, "உன்னோட காதல விக்கிறதுக்காக தான் இங்க வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ கோவத்துல ஹீரோயின அரைஞ்சிடுறா. இவ அரைஞ்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவள 2 தடவ அரைஞ்சிடுறா. இவ இப்படி அரைஞ்ச உடனே அவள பாத்தீங்கன்னா, "உன்ன மூத்தா வெளிய அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆப்ஷன் வேண்டாம். வேற ஆப்ஷன் வேணும்னு நீயே சூஸ் பண்ணிட்ட. சோ இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு அவளோட முடியெல்லாம் கழச்சிக்கிட்டு ஹீரோயின் முன்னாடி முட்டிக்கால் போட்டு, "நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் அவர விட்டு போயிரு. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன்" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். "என்ன நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நான் இவகிட்ட 1,000,000 தர்றேன். இவர விட்டு போயிருன்னு சொன்னேன். ஆனா இவன் என்ன தெரியுமா சொன்னா? 1,000,000 பத்தாது 5,000,000 வேணும்னு சொன்னான். 5,000,000 வந்து உங்கள விட்டு போறதுக்கு தானா? 10,000,000 குடுத்தா தான் டைவர்ஸ் வாங்கிட்டு போறேன்னு ஒண்ணு ஒண்ணா பணம் கேட்டுட்டு இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவன் உன்கிட்ட பொய் சொல்றா, நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பேசினத அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. அதுல ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா? 5,000,000லாம் பத்தாது அப்படின்னு. இப்ப அத போட்டு காட்ட உடனே ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "பாத்தீங்களா? அவளோட மனசுல நீங்க இல்ல. உங்க பணத்துக்காக தான் அவ உங்கள கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல, "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த லுவர்ஷிய அங்க இருந்து தொரத்தி விட்டுறான். இப்ப அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "ரியா நில்லு. அவ சொன்னது உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றத நம்பாதீங்க. அதுல பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. நான் அவள கடுப்பேத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா? நீ 10,000,000 குடுத்தா என்ன விட்டு போயிருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப இவன பாத்தீங்கன்னா, 3,000,000 குடுத்தேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சோ உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண எத்தன மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ப்ளீஸ் வேண்டாம் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ விடுற மாரியே இல்ல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. இவ அழவே ஆரம்பிச்சுறா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட அக்ரீமெண்ட் எடுத்து காட்டுறா. பாத்தீங்களா இந்த அக்ரீமெண்ட்ல அந்த மாரிலாம் இல்ல என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த அக்ரீமெண்ட்ட கிழிச்சு போட்டுட்டு மறுபடியும் இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவ கதறி கதறி அழ ஆரம்பிச்சுறா. இவ அழ ஆரம்பிச்சத பார்த்த உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகி போனா போதுன்னு விட்டுறான். இவன் விட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போக, ச்சே என்னடா இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு ஹீரோ இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆள் என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு முக்கியமான கிளையண்ட் வரப்போறாரு. அவர நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஹீரோயினோட சீனியர் தான். இவனோட பேரு சாங். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் தான் தாஜுன் கம்பெனியோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுக்க, அவன் ஹீரோயின பார்த்த உடனே, "எவ்வளவு நல்ல சிரியா உன்ன பார்த்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாங் என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் ஒரு காஃபி குடிக்கலாமா? உன்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். பார்த்து பல வருஷம் ஆச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஹீரோவோட நினைப்பு தான். ஐய்யயோ! இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா விடுவானா, விடமாட்டானான்னு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, "தெரியல சீனியர் நான் பார்த்துட்டு சொல்றேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வந்துடுறா. அவளுக்கு சீனியர ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவள பார்த்தீங்கன்னா, "நான் வேணா உங்க கூட வந்து காஃபி குடிக்கவா? நான் சும்மா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வேலைய பாருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அந்த இடத்த விட்டு போக, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, என் சீனியர என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்கிறியா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஹீரோயின் மேல காஃபிய ஊத்திர்றா. இப்ப அவ இப்படி காஃபிய ஊத்திட்டு, "உனக்கு கண்ணு இல்லையாடி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த கேள்விய நான் தான் கேட்கணும். நீ என்ன பார்த்து கேட்கிறியா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "தெரியாம தானே ஊத்திட்டேன். இந்தா காச எடுத்துக்க" அப்படின்னு காச தூக்கி போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயிட்டு இன்னொரு பொண்ணோட காஃபிய வாங்கி இவ மேல ஊத்தி விட்டுர்றா. இவ இப்படி பண்ண உடனே அவள பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறா. "ஏன்டி இப்படி பண்ண? நான் தெரியாம தானே பண்ணேன். அதுக்காக என் மேல காஃபிய ஊத்துவியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ மேல நின்னு பாத்துட்டு, "என் பொண்டாட்டிக்காக புது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உட்கார்ந்து வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, "மேம் உங்களுக்காக புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எது வேணுமோ போட்டுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து யூச்சங் சார் தான் உங்களுக்காக இத அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்ல, என்னது யூச்சங் அப்படின்னு இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. இப்ப அவ இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவ கூட வேலை பார்க்கிறவங்கள பாத்தீங்கன்னா, உன் ட்ரெஸ்ல ஏதோ காஃபி ஊத்திருச்சுல, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவளு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. பார்த்தா அந்த ட்ரெஸ்ல ஹீரோயின் வேற லெவல் கியூட் ஆயிட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் யார் உனக்கு அனுப்பி வச்சிருக்கது? யாருக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. லூசு மாரி பேசாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு அடங்குற மாரியே இல்ல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இதுக்கு பின்னாடி யாருடி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டிக்காக இத நானே அனுப்பி வச்சேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. "ஏய் இவர் தான் பொண்டாட்டியா? பாத்தியா எவ்ளோ பெரிய பணக்காரரா இருக்காருன்னு. ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் அனுப்பி வச்சிருக்காரு" அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு ஒரே பொறாமையா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அந்த பொண்ணுக்கு உன்ன பார்த்து பொறாம பொண்டாட்டி. அதனால தான் அவ உன்ன புல்லி பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் கூட வெளிய வாங்க. நம்ம 2 பேரும் வெளிய போய் பேசலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவ வெளிய கூட்டிட்டு வந்துடுறா. "எதுக்காக அப்படி பண்ணீங்க? நீங்க தான் என் புருஷன்னு எதுக்காக எல்லார்கிட்டயும் சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து நைட்டு நடந்ததுக்காக உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நெனச்சேன். எப்படி சாரி கேட்கணும்னு தெரியல. அதான் ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரி கேட்கணும்னா இவ்ளோ காசா செலவு பண்ணுவீங்க? சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சு போச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட சீனியர் தான் வரான். இப்ப அவன் வந்து, "நம்ம 2 பேரும் நைட்டு டின்னருக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின பாத்து கேட்டுட்டு இருக்க. "யாருங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்கறான். "நான் அவளோட சீனியர்" அப்படின்னு சொல்லி கைய குடுக்க, ஹீரோ அவனுக்கு கை கூட குடுக்க மாட்டேங்கிறான். "சீனியரா? இந்த இந்த மாரி சீனியர்ன்னு சொல்லிக்கிட்டு நெறைய பசங்க க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க" அப்படின்னு ஹீரோ அவன பத்தி பேசிட்டு இருக்க. "நீங்க யாரு?" அப்படின்னு அவன் கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் யாருன்னு நீயே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் கூட ஒரு நிமிஷம் வாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்த விட்டு அசர்ற மாரியே இல்ல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் அவர் கூட டின்னர் சாப்பிட போலாமா?" அப்படின்னு சொல்ல, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு போக, சீனியருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவள கார்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு பொண்டாட்டி கான்ட்ராக்ட்ட மறந்துறாத. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட டின்னர் சாப்பிட வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "திடீர்னு இப்படி முடிவெடுத்தா நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "திடீர்னுலாம் முடிவெடுக்கல. இதுக்கு முன்னாடியே முடிவெடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெளிய சீனியர் நின்னுகிட்டு, "என்னாச்சுரியா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சீனியர். டைம் இருந்தா இன்னொரு நாள் போலாம்" அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "அவயும் உன்ன விட்டுட்டு போனான்னு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சோ அவளுக்கு பதிலா நம்ம 2 பேரும் வெளிய போய் சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, "சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பசியில" அப்படின்னு சொல்லிட்டு, இவ "தூங்கலாம்" அப்படின்னு போக, "சாப்பிட்டுட்டு போ" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு தூக்கம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு, இவ அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்க. அவங்க வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. யார்றான்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவனோட அசிஸ்டன்ட் தான். இப்ப அவன பார்த்த உடனே இவன் கதவ சாத்தலான்னு பார்க்க, "பாஸ் பாஸ் இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க பாஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லலான்னு தான் வந்தேன். மேடமோட பர்த்டே வருதுல்ல, அவங்க பர்த்டேக்காக நீங்க சொன்ன மாரி எல்லாத்தையும் நான் சூப்பரா பிளான் பண்ணிட்டேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? காஃபி பிடிக்காது, இது பிடிக்கும், அந்த கேக் பிடிக்கும், இந்த கேக் பிடிக்கும், ஃபுட் பிடிக்கும்னு இவன் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க. டீட்டெயில் கேட்டு பல வருஷம் ஆச்சுடா. இப்பதான் கொண்டு வந்து தரேன். நீ சரியான வேஸ்ட். இந்த டீட்டெயில்லாம் எனக்கே தெரியும். நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு யாரோ பர்த்டே விஷ் சொல்றாங்க. இப்போ ஒரு ஃப்ளவர் பொக்கேல ஹாப்பி பர்த்டே சொல்லி இவளோட சீனியர் தான் அந்த ஃப்ளவர் பொக்கேவ அனுப்பி வச்சிருக்கான். இப்ப இந்த பொக்கைய இவ பாத்துட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்துடுறா. ச்சே அந்த சாங் இவளுக்காக அனுப்பி வச்சிருக்கானா அப்படின்னு இவ பொறாமப்பட்டுட்டு அந்த ஃப்ளவர் பொக்கே எல்லாத்தையும் கீழ போட்டு மிதிச்சிடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோவும், ஹீரோவோட அசிஸ்டன்டும் இவளோட கம்பெனிக்கு வெளிய தான் இருக்காங்க. "என் பொண்டாட்டி இன்னைக்கு காலையில சாப்பிடாம போயிட்டாடா" அப்படின்னு சொல்ல, "பாஸ் இதுக்கெல்லாமா நீங்க ஃபீல் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவ சாப்பிடலன்னா நீ 1 மாசத்துக்கு சாப்பிடாம கிடப்ப. பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்ட பாத்தீங்கன்னா, "கவலைப்படாதீங்க மேடம சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு இவன் எந்திரிச்சு வந்துடுறான். இப்ப இவன் எந்திரிச்சு வரும்போது, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ளவர் பொக்கேய போட்டு இப்படி மிதிச்சிட்டு இருக்கத, அவன் பாத்துட்டு தான் போறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் திரும்பி வந்து பார்த்தா, அந்த ஃப்ளவர் பொக்கே எல்லாமே நசுங்கி போயிருக்கு. இத பார்த்தோனே அவ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "சார் மேடம மறுபடியும் அந்த பொண்ணு புல்லி பண்றான்னு நெனைக்கிறேன். அவங்க டேபிள்ல உள்ள ஒரு ஃப்ளவர் பொக்கேவ போட்டு மிதிச்சிட்டு இருந்தத பார்த்தேன்" அப்படின்னு சொல்ல, அவள முட்டிக்கால் போட வச்சு என் பொண்டாட்டி முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக, "பாஸ் இதெல்லாம் பழைய ஐடியா பாஸ். இப்படிலாம் பண்ணா உங்களுக்கு புடிக்காது" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ சொல்றத நம்பலாமா வேணாமா? அவளுக்கு யாரு ஃப்ளவர் பொக்கே அனுப்பிச்சது? ஒரு நிமிஷம் நில்லு. கண்டிப்பா அந்த பையலா தான் இருக்கணும். ஒருவேள இது அவன் அனுப்புனதா இருந்தா, அந்த ஃப்ளவர் பொக்கே போட்டு மிதிக்கிறதுல தப்பு இல்ல. பரவால்ல விடு. அந்த பொண்ணு நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு ஹீரோ பொறாமையில பேசிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இந்த ஆளு என்ன இப்படி பொறாமப்பட்டு நம்ம உயிர வாங்குறானே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, "பாஸ் நம்ம கூட மேடம்க்கு ஃப்ளவர் பொக்கே அனுப்பவே இல்ல. நம்ம வேணா ஒண்ணு அனுப்பலாமா?" அப்படின்னு சொல்ல,
என்னடா இது கேள்வி? சீக்கிரமா ஒரு ஃப்ளவர் பொக்கே அனுப்புடா அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. சூப்பரா அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் வெட்கப்பட்டுட்டு ஓகேன்னு சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஹிரேன் அவளோட ஒர்க்க முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இந்த சீனியர் தான் வந்து நிக்கிறான். அவன் ஹிரேன பார்த்த உடனே, "சாரிம்மா, அவன் உன்னோட ஹஸ்பண்டா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாம 2 பேரும் டின்னர் சாப்பிடுறதுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரேனுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் இவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நெறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹிரேன் பாத்தீங்கன்னா, "நான் என் சீனியர் கூட வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் கூடலாம் ஒண்ணும் போக வேணாம். இன்னும் 10 நிமிஷத்துல நான் சொல்ற அட்ரஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க நம்மளோட கான்ட்ராக்ட்ட மறந்துறாதீங்க. இன்னும் 2 மாசம் தான் பேலன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவன் கூட போக ஹீரோக்கு செம காண்டாகுது. இவளுக்கு எவ்வளவு தைரியம்? ஏன் பேச்சை கேட்காம அவன் கூட போயிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோ அவ இருக்க இடத்த கண்டுபிடிடா அப்படின்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சீனியர் கூட உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "போதும் போதும் இவ்வளவு குடிக்காத" அப்படின்னு சொல்ல, "தள்ளி போங்க சீனியர் நான் பாத்துக்கிறேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லி இவ பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த லூவோஷி தான் வரா. லூவோஷி ஹீரோயின பார்த்த உடனே, "அடி பாவி! நீ அவனுக்கே துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி பாக்க, இந்த சீனியர் ஹீரோயின் மேல கைய போட்டு பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே அவ போட்டோ எடுத்து ஹீரோவோட அம்மாக்கு அனுப்பிச்சு விட்டுறா. "பாத்தீங்களா உங்க குடும்பத்தோட மருமக எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு இவன் மெசேஜ் அனுப்ப, "இருங்க உடனே கிளிப்புக்கு வாங்க. கண்ட பொண்ணே என் பையனுக்கு கட்டி வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்" அப்படின்னு சொல்ல, "அம்மா அவங்களோட கல்யாண விஷயத்துல நம்ம தலையிடுறது நல்லதில்ல" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. "1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட பையனாச்சே. என்னால அவள ஈஸியா வீட்டுக்கு கொடுக்க முடியாது வாங்க" அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அப்பா ஹீரோக்கு கால் பண்ணி, "டேய் உன் பொண்டாட்டிக்கு என்னடா ஆச்சு" அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையும் பத்த வச்சு விட்டுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, "நான் பாட்டு பாட போறேன்" அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து சீனியருக்கு ஒரு அடிய போட, "நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் வாங்க" அப்படின்னு சொல்லி அவனோட கைய புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோக்கு பொறாம தாங்கல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவோட அம்மா லூவோஷின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கத அவங்க அம்மா பார்த்தவுடனே, "என் பையனும் இவ கூட தான் இருக்கான். அந்த விஷயத்த இந்த பைத்தியக்காரி சொல்லவே இல்லையே" அப்படின்ற மாரி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு என் பொண்டாட்டியோட பர்த்டே. என் பொண்டாட்டி பர்த்டேவ செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்களா? பொண்டாட்டி அம்மாக்கு தேங்க் யூ சொல்லு" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ ஆன்டி" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப லூவோஷி பாத்தீங்கன்னா, "இல்ல ஆன்டி நான் பார்த்தேன். அவ இன்னொரு பையன் கூட இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இன்னைக்கு என் பொண்டாட்டியோட பர்த்டேம்மா. சோ செலிப்ரேட் பண்றதுக்காக எங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்களும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ அந்த லூவோஷி கிட்ட என்ன சொல்றான்னா, "உன்ன ஃப்ரெண்டாவது நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே நீ எனக்கு ஃப்ரெண்ட் கூட கிடையாது" அப்படின்னு சொல்ல, அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல நெறைய கிஃப்ட் டெக்கரேஷன் இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோயினோட மனசே மாறி போக, "இதெல்லாம் எனக்காகவா அரேஞ்ச் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணேன். ஆனா இனிமே இதெல்லாம் குப்பையில தான் கொட்டணும்" அப்படின்னு ஹீரோ குப்பையில கொட்டுற மாரி போக, "இல்ல, இல்ல வேணாங்க. என்கிட்ட குடுத்துருங்க. என்னோட பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்னோட புருஷன். உன் பர்த்டே கூட தெரியாம இருக்குமா?" அப்படின்னு சொல்ல, "சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ கோவமாவே இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 2 வருஷமா நான் என் பர்த்டேவே செலிப்ரேட் பண்றது இல்லையா? நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவ கூட்டு வந்து உட்கார வைக்க, ஹீரோவும் உட்கார்ந்துக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் அக்ரீமெண்ட்ட மாடிஃபை பண்ணியிருக்கேன். இந்தா அத படிச்சு தொல" அப்படின்னு சொல்லி குடுக்க, "என்ன மாடிஃபைன்னு நீங்களே சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் நீ வேற எந்த பையன் கூடயும் பேசக்கூடாது, பழகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, "சந்தேகம்ன்னு சொல்ல முடியாது. எல்லாம் உன்னோட சேஃப்டிக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நெறைய வான வேடிக்கைலாம் வெடிக்குது. எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். இப்ப அந்த வான வேடிக்கையில ஹீரோயினோட நேம் போட்டு ஹேப்பி பர்த்டே அப்படின்னு எழுதியிருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "இது எல்லாம் நீங்க தான் ரெடி பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த வான வேடிக்கை எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்கா. இந்த சீனியர் பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட அடி வாங்குனான் இல்லையா? அந்த காயத்தோடயே வேலைக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே, "மன்னிச்சிடுங்க சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இல்லன்னா, அவன டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துரலாமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இல்ல சீனியர் எங்களோட ரிலேஷன்ஷிப்ப நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நானும் அவரும் சந்தோஷமா தான் இருக்கோம். சோ எங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க தலையிடாம இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்துடுறா. "வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி அவ கூப்பிட, இவனும் பின்னாடியே போயிடுறான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல சைடுல ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்ப இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோவும், ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்டுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாத்தீங்களா சார் உங்களோட பொண்டாட்டி எப்படி பேசுனாங்கன்னு? அவனோட மூஞ்சில சாணிய கரைச்சு ஊத்துன மாரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவாடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்றான். "இந்த மாரி ஒரு பொண்டாட்டி மட்டும் எனக்கு கிடைச்சுன்னா, காலம் முழுக்க ஜாலியா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
காஃபி சூடா இருக்கு. இத நான் உன் மூஞ்சில ஊத்துனா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஐயோ! ஜஸ்ட் மிஸ். இந்த பிசாசு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டோம் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ மீட்டிங்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சாங் தான் வரான். இப்ப அந்த சீனியர் வந்து கம்பெனி மேனேஜர் கிட்ட என்ன சொல்றேன்னா, கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்க வேலை பார்க்கிறவங்களோட பேக்ரவுண்ட பத்தி விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன சார் பேசுறீங்க? எல்லாரும் நல்ல பேக்ரவுண்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, உங்க முன்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்காளே, ஆனா அவளோட பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமா இருக்கே. அவ கிராஜுவேட் கூட முடிக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இது கொலைகாரனோட பொண்ணா அப்படின்னு. இப்ப அவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்ன வேலையில தோற்கடிக்க முடியல அப்படின்றதுக்காக என்ன பர்சனலா அட்டாக் பண்ண வரீங்களா? இது கம்பெனி. இங்க என்ன பேசணுமோ அத மட்டும் பேசினா நல்லா இருக்கும். தேவையில்லாம பேசுனீங்கன்னா உங்க பேர் தான் கேட்டு போகும் அப்படின்னு சொல்ல, என்ன என்னமோ வில்லன் மாரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உங்கள வில்லன்னு நான் சொல்லலையே. நீங்களா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்டுட்டு, "உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த சாங் கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ற" அப்படின்னு சொல்ல, "பாஸ் எதனால அவங்க அப்பா கொலைகாரன் ஆனாரு?" அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்க, அவ சின்ன வயசுலயே என்ன காப்பாத்த ட்ரை பண்ணா. ரொம்ப போல்டான பொண்ணு. அதெல்லாம் பெரிய கதை. அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா சாங்கோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அந்த சைடு சாங்குக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "சார் உங்க கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம்" அப்படின்னு சொல்ல, அவன் ஷாக் ஆயிட்டு, "எதுக்காக என்னோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்றீங்க? ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொன்னவாக்க, ஷாக்லயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப இந்த சைடு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து என்ன கேக்குறானா, "ஏண்டி ஒரு விஷயம் நீ நோட் பண்ணியா? அந்த சாங் உன்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தான். அவன் பேசின கையோட அவனோட கான்ட்ராக்ட் எல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. உன்னை யாரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க போலயே, அப்படிதான் எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு திரும்பி பார்த்தா பின்னாடி பாஸ் தான் நிக்கிறான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, "ஏய் பின்னாடி பாரு, அவர் தான் உன்னை வாட்ச் பண்றாரு" அப்படின்னு சொல்ல, "வைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத. அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு மேனேஜர் கிட்ட என்ன சொல்றான்னா, "சார் எதுக்காக இந்த பொண்ண வேலைக்கு வச்சுட்டு இருக்கீங்க? இவங்க அப்பா ஒரு கொலைகாரன்னு சொல்றான்ல. இந்த பொண்ணால கம்பெனியோட இமேஜ் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த பொண்ண வேலைய விட்டு அனுப்பிச்சிருங்க" அப்படின்னு சொல்ல, "ஆனா அந்த பொண்ண யார் வேலைக்கு சேர்த்ததுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டு பெரிய இடத்துல இருந்து பிரஷர் வந்துச்சுன்னா" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவ ஏதாவது தப்பு பண்ணா அவ வேலைய விட்டு அனுப்பிச்சு தானே ஆகணும். இந்த நெக்லஸ் வேர்ல்டுலயே 2 தான் இருக்கு. லிமிடெட் எடிஷன். இத வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இத ஹீரோ தூரமா நின்னு கேட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, இதே மாரி நெக்லஸ் இன்னொன்னு வேர்ல்டுல இருக்கு. மொத்தமே 2 பீஸ் தான் இருக்கு. அந்த பீஸ வாங்க சொல்லிர்றான். அதுல நேம் போட்டு ஹீரோ வாங்க சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப இந்த சைடு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு அந்த நெக்லஸ போட்டு விடுறான். இந்த நெக்லஸ் பார்க்க ரொம்ப காஸ்ட்லியானது மாரி இருக்கே அப்படின்னு சொல்ல, உனக்காக தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ போட்டு விட்டுட்டு இருக்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ கம்பெனில நடக்க போற பார்ட்டிக்கு தான் போறா. இப்ப இந்த பார்ட்டில அந்த பொண்ணு பக்கத்துல வர்ற மாரி வந்துட்டு, ஹீரோயின் பேக்ல அந்த நெக்லஸ போட்டுட்டு போக, அந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கவே இல்ல. இப்ப அவங்க எல்லாரும் பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "ஐயோ! என்னோட நெக்லஸ காணோம். யாராவது பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவ ஹீரோயின் கிட்ட வந்து, "என்னோட நெக்லஸ நீ தான் திருடி இருப்பியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஒழுங்கா உன்ன செக் பண்ணணும் வா" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா? நான் எப்ப உன்கிட்ட வந்தேன்? நான் எதுக்காக உன்னோட நெக்லஸ திருட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்க, அவள பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்கார்ஃப புடிச்சு இழுத்துடுறா. பார்த்தா அந்த நெக்லஸ் அவ கழுத்துல இருக்கு. இத பார்த்த உடனே, "நீ இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் நெக்லஸ் எடுத்து உன்னோட கழுத்துல போட்டுட்டு இருக்கியா? இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும் இது என்னோட நெக்லஸ்ன்னு. ஒழுங்கா என் நெக்லஸ குடுறி. வந்து இந்த திருடிய புடிங்க" அப்படின்னு சொல்ல, அங்க வேலை பார்க்கிறவங்க ஹீரோயின புடிச்சு அவ கழுத்துல உள்ள நெக்லஸ புடுங்கி இவ கிட்ட குடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அந்த நெக்லஸ என்கிட்ட குடுத்துரு. அத குடுத்தது என்னோட ஹஸ்பண்ட் தான்" அப்படின்னு சொல்ல, "உன் ஹஸ்பண்ட் இந்த நெக்லஸ குடுத்தாரா? உன் ஹஸ்பண்ட் என்ன பெரிய திருடனா? இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ உனக்கு வாங்கிட்டு வந்து குடுக்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "அந்த நெக்லஸ் உன்னோடது கிடையாது" அப்படின்னு சொல்ல, "என்னோடது கிடையாதுன்னா, அப்ப அவளோடது அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வேணும்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த நெக்லஸோட ஓனர் யாரோ, அந்த நெக்லஸ்ல அவங்களோட பேர் எழுதியிருக்கும். வேர்ல்டுலயே 2 தானே இருக்கு. 2வது நெக்லஸ் இவளுக்கு தான் சொந்தம். இதுல அவளோட பேர் இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, அந்த பேர பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட. இப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல இந்த நெக்லஸ பத்தி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்லஸ் இவளுக்கு தான் சொந்தம்ன்றத போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இத பார்த்தோம்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, சர்வேலன்ஸ் கேமராவோட ஃபுட்டேஜ் வேணும். எல்லாரோட ஃபோனுக்கும் அத ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா இந்த பொண்ணு அவளோட கையால ஹீரோயினோட பேக்ல நெக்லஸ போட்டிருப்பா இல்லையா? அந்த வீடியோ தான் எல்லாரோட ஃபோன்ல இருக்கு.
அத பார்த்தவுனே இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, ஐயோ! அப்படின்னா இவ நல்லவ. அவ தான் இவள வேணும்னே மாட்ட வச்சிருக்கா அப்படின்னு இவள பத்தி எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டுங்க. அத யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு பிரச்சனை குடுத்து வம்பு பண்ணிட்டு இருக்க. இந்த கம்பெனில நீ தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ மேனேஜர்ட்ட என்ன சொல்றான்னா, இவளுக்கு என்ன தண்டனை குடுக்க போற? ஃபர்ஸ்ட் இவள வேலைய விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொன்னான்னா, கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு பிரச்சனை குடுத்து ரூமர கிளப்பி, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. உனக்கு இந்த கம்பெனில இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த மேனேஜர பார்த்து என்ன சொல்றான்னா, அவ பண்ண தப்புக்கு நீ சப்போர்ட் பண்ணல. உன்ன டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு ஷாக் ஆகி கீழயே விழுந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஏங்க இந்த விஷயம் நடக்கணும் முன்னாடியே தெரியுமா? நீங்க தானே என்ன காப்பாத்துனது" அப்படின்னு சொல்ல, "நான் எதேர்ச்சியா தான் உனக்காக அத வாங்குனேன். அது இவ்ளோ நல்ல விஷயமா முடியும்னு நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரே டவுட். ஹீரோ தான் காப்பாத்திருக்கான் அப்படின்னு. இப்ப ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்ணி, "உன் புருஷன் சரியான பொய் சொல்றவன். அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, யாருன்னே இவளுக்கு தெரியல. என்ன இவர் ஏமாத்துறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, "என்னங்க நீங்க ஏதாவது என்கிட்ட பொய் சொல்றீங்களா? என்கிட்ட ஏதாவது உண்மைய சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்ன உன்கிட்ட பொய் சொல்லப் போறேன்? உன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா டவுட்டோடயே உள்ள போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனோட ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இவன் அப்படி என்ன உண்மைய மறைக்கிறான்றத இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு தெரியாம, இவர் எதுக்காக நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ பின்னாடியே போயிட்டு இருந்தா, ஹீரோ பிரசிடென்டோட ரூமுக்குள்ள தான் போறான். இத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, பிரசிடென்ட் ரூமா? அதுக்குள்ள இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஓட்டு கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவள பாத்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே, என் கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு பேச்ச மாத்த, என்னாச்சு அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவன் சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். பாஸ் பின்னாடி பாருங்க அப்படின்னு. இப்ப ஹீரோவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடிக்க ஆரம்பிக்க, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து, "சார் இந்தாங்க கான்ட்ராக்ட்" அப்படின்னு ஹீரோ கிட்ட குடுத்துட்டு இருக்க. ஹீரோ சிக்னல் காட்டுறான், "எதுவும் உளறாத" அப்படின்னு. "என்னாச்சு சார்? உங்க கண்ணு வித்தியாசமா இருக்கு. கண்ணுக்குள்ள தூசி விழுந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "ஏம்மா தாயே ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண அங்க இருந்து துரத்தி விட்டுட்ட. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க கான்ட்ராக்ட் கோஆபரேஷன்க்காக தான் இங்க வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவ வழி அனுப்பி வச்சுட்டு, பின்னாடியே இவ இன்னொரு கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போறா. இப்ப இவ இப்படி ஃபாலோ பண்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சுறான். கண்டுபிடிச்ச உடனே, ஆஹா! இவன் நம்மள ஃபாலோ பண்றாளா? அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, என்னோட இன்னொரு கம்பெனிய ரெடி பண்ணுங்க. நான் அந்த கம்பெனில வேலை பார்க்குற மாரி செட் பண்ணுங்க. அந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓவா இருக்கணும். அது கொஞ்சம் சின்ன கம்பெனியா இருக்க மாரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோனோட கம்பெனிக்குள்ள போயிட்டு இருக்க, ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த கம்பெனில தான் இவரு வேலை பார்க்குறாரா? கொஞ்சம் சின்ன கம்பெனியா தான் இருக்கு. நம்ம தான் அவர தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு போகலான்னு பார்க்க, இப்ப அங்க உள்ள செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாரு. "மேடம் எங்க போறீங்க? யார் நீங்க? நீ பாட்டுக்கு உள்ள வர. ஒருவேளை திருடியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ! நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் திருடிலாம் கிடையாது. நான் ஒரு ஆள பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு இவ போக பார்க்க, அந்த செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறான். இப்ப அவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவ என்னோட பொண்டாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, "சாரி மேடம்" அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். பொண்டாட்டி, "நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்ல, "இல்லங்க. நான் சும்மா தான் உங்கள பார்க்கலான்னு வந்தேன். நீங்க என்னோட ஹஸ்பண்ட். அட்லீஸ்ட் நீங்க எங்க வேலை பார்க்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியாம இருந்தா எப்படி? அதான் உங்கள பார்க்கலான்னு வந்தேன். ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, அந்த இடத்துக்கு இந்த சீனியர் வந்துடுறான். இப்ப அவன் வந்து இவள பார்த்த உடனே, "நீ ஒரு சாதாரண எம்ப்ளாயி. உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் என்னோட ஹஸ்பண்ட பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் பத்தியும், இந்த கம்பெனிய பத்தியும் தப்பா பேசிட்டு இருக்க. அந்த மேனேஜர் கடுப்பாயிட்டு, "உனக்கு கான்ட்ராக்டே இல்ல போடா" அப்படின்னு சொல்ல, "ஐயோ மேனேஜர் நான் கம்பெனிய பத்திலாம் தப்பா பேசல. இந்த பொண்ண பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கான்ட்ராக்ட் தருவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அந்த மேனேஜரும் போய் தொல அப்படின்ற மாரி விட்டுறாரு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, வேணும்னே ஹீரோயின வம்பிழுத்துட்டு அடிக்கிற மாரி போக, ஹீரோ தடுத்துடுறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "அவ என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேல கை வச்சனா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லி அவன புடிச்சு வெளிய போட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு, "என் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன புருஷன் தானே சொன்ன. எங்க இன்னொரு தடவ சொல்லு" அப்படின்னு சொல்ல, "நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட வீட்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து ஹீரோ கிட்ட, "நான் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட பொண்டாட்டி கிட்ட" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "நானும் என்னோட ஹஸ்பண்டும் கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வந்துடுறோம். நீ கூப்பிட்டு வராம இருப்போமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி க்ளோஸா நிக்கிறத பார்த்த உடனே அந்த பொண்ணு காண்டாயிட்டு போக, இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, "என்ன பொண்டாட்டி புருஷன்லாம் சொல்ற, அதுவும் கைய பிடிச்சுட்டு நிக்கிற.
ஒருவேளை உனக்கு பொறாம வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒண்ணும் இல்லையா அப்படின்ற மாரி ஹீரோ இவளையே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏங்க அப்படி பாக்குறீங்க? உண்மையாவே எதுவும் இல்ல. அந்த பொண்ண உங்களுக்கு பிடிக்காதுல்ல. அதான் வெளிய அனுப்புறதுக்காக லைட்டா நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அமைதியா விட்டுடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட கம்பெனில வந்து உட்கார்ந்துட்டு, என்னாச்சு எனக்கு அவர் பக்கத்துல எந்த பொண்ணு வந்து உட்கார்ந்தாலும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கே. ஹஸ்பண்ட்ன்னு சொல்றேன், கைய பிடிக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இவ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா, அது லவ்ன்னு சொல்லுது. இத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, ஐயய்யோ! உண்மையாவே நான் அவர காதலிக்க ஆரம்பிச்சுட்டேனா? 2 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ள எப்படி காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன்? கான்ட்ராக்ட் படி இதெல்லாம் பண்ணலாமான்னு தெரியலையே அப்படின்னு இவ கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புதுசா ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வீட்ல. ஆனா இவ வரவே இல்ல. இன்ன ஹீரோயின காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ மெசேஜ் அனுப்புனா, இவ அந்த மெசேஜ பார்த்து வெட்கப்பட்டுட்டு இருக்க. இப்ப அந்த கடையில உள்ள பொண்ண பாத்தீங்கன்னா, மேடம் உங்களோட ஹஸ்பண்டா மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, என்னோட பொண்டாட்டி இன்னும் வீட்டுக்கு வரல. எதுக்காக அவளுக்கு ஓவர் டைம் தரீங்க அப்படின்னு சொல்ல, சார் மேடம் ஆபீஸ்ல இல்ல. அவங்க அப்பயே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோ பயங்கர காண்டாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ வந்த உடனே ஹீரோவ புடிச்சு வச்சுட்டு, எங்க போன? எங்க போனாலும் சொல்லிட்டு போக மாட்டியா? நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்ல, நம்மளோட கான்ட்ராக்டே சீக்கிரம் முடிய போகுது. நீங்க எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செவத்துல குத்த அவனோட கையில ரத்தம் வந்துருது. இத பார்த்தோனே இவ ஷாக் ஆயிட்டு, உங்க கையில ரத்தம் வருது. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கைய விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கோவமா போயிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவ பாத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு கடையில உட்கார்ந்துட்டு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இவன் இப்படி யோசிச்சு பாத்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, நம்ம கல்யாண வாழ்க்கை இன்னும் 2 மாசம் தான் இருக்க போகுது. அதுக்குள்ள என்ன ஒரு லவ் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. வெளியில ஒரு குட்டி நாய் இருக்கு. அந்த குட்டி நாய பார்த்த உடனே இவ வேகமா ஓடி போய் அந்த நாய்க்குட்டிய கொஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இந்த ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நாய்க்குட்டி ஒண்ணும் என் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னங்க நம்மளோட அக்ரிமெண்ட் 2 மாசத்துல முடிய போதே அத போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் இவ அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆக்குறத பத்தியே பேசிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிளப்ல உட்காந்து ஹீரோனை நினைச்சு பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட பாத்தீங்கன்னா, பாஸ் இந்த அளவுக்கு சரக்கு அடிக்க மாட்டீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு தடவை நீ கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க உனக்கு சம்பளமே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த கிளப்புக்கு அந்த பொண்ணு தான் அவ ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்த உடனே அசிஸ்டன்ட பாத்தீங்கன்னா, உங்களோட பொண்டாட்டி வேணா டெஸ்ட் பண்ணி பாத்துக்கங்களே அப்படின்னு இவனுங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அவளோட வீட்ல உட்காந்துட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் தான் மெசேஜ் அனுப்புறான். உங்களோட ஹஸ்பண்ட் கிளப்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, இவளும் அந்த இடத்துக்கு கிளம்பி போறா. இப்ப அந்த இடத்துக்கு கிளம்பி போனா, ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்க. இவர் பண்றத பார்த்தா ஏன் எனக்கு பொறாமையா இருக்கு. இல்ல நம்ம பொறாமைப்படக்கூடாது. என்னைய வெறுப்பேத்துறீங்களா? நான் உங்கள வெறுப்பேத்துறேன் பாருங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ போய் ஹீரோட அசிஸ்டன்ட் பக்கத்துல உட்கார்ந்துடுறா. இப்ப அவன்கிட்ட என் கழுத்துல ஏதோ கடிச்ச மாரி இருக்கு. என்னன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் திரும்ப போது ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்க மாரி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த பக்கம் அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சொன்னதை கேட்ட உடனே, இல்ல மேடம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, அட என்னன்னு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவனோட கையை எடுத்து இவ கழுத்துல வைக்க, ஹீரோக்கு பொறாம தாங்கல. இதுக்கு மேல என்னால முடியாதுடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோயின் கிட்ட வந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாடி" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போகும்போது, அவனோட அசிஸ்டன்ட் திரும்பி பார்த்து என்ன சொல்றான்னா, "எங்க பாருடா நாளைக்கு நீ கம்பெனி பக்கமே வரக்கூடாது. நாளைக்கு காலையில என்னோட டேபிள்ல உன்னோட ரிசைனேஷன் லெட்டர நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்ல, "நான் என்ன பண்ணேன்? என்ன விட்டுருங்க" அப்படின்னு இவன் ஆள ஆரம்பிக்க, ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேக்குறான்னா, "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொரு பையன் கூட ஒண்ணா உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் தான் இன்னொரு பொண்ணு கூட இருந்தீங்க அப்படின்னு இவ கேக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் படி நீ இன்னொரு பையன் கூட இருக்க கூடாது. அத மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, நீங்களும் தான் இன்னொரு பொண்ணு கூட இருந்தீங்க அப்படின்னு இவ எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஆமா நான் பண்ணது தப்புதான். நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்ப கிஸ் பண்ண உடனே 2 பேரும் நைட்டு ஒன்னாதான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பார்த்து நைட்டு நடந்தது நினைச்சு வெக்கப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட அக்கவுண்ட்க்கு 1 மில்லியன் பணத்த அனுப்ப அவளோட ஃபோனுக்கு மெசேஜ் வந்துருது. இப்ப இவ அந்த மெசேஜ பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இது உனக்கு காம்பன்சேஷன் நேத்து நைட்டு நடந்ததுக்கு. மத்தபடி நம்ம 2 பேருக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த
விட்டு போக இவ ரொம்ப சோகமாயிடுறா. ஹீரோ இப்படி சொன்னத நினைச்சு இப்ப இவளுக்கு அவளோட அண்ணி தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, "நீ எங்கம்மா இருக்க? உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல. வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப அவளோட வீட்டுக்கு தான் போறா. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணி பாத்தீங்கன்னா, "உங்க அண்ணன் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான் தெரியுமா? நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். நீ இப்ப ஒரு பையன கல்யாணம் பண்ணியிருக்கியா? அவன் பணக்காரன்" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த குண்டு பையன் தான் வரான். இப்ப அவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, இவங்க அண்ணி பாத்தீங்கன்னா, "வாங்க பாஸ் வந்து உட்காருங்க. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, ஒழுங்கா உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க. இவரு 3 மில்லியன் தரேன்னு இருக்காரு" அப்படின்னு சொல்ல, "தேவையில்லாம என் வாழ்க்கைய பத்தி முடிவு பண்ணாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இப்ப அவங்க அண்ணி பாத்தீங்கன்னா, "இவர் ரொம்ப நல்லவருமா. அது மட்டும் இல்லாம பணக்காரர். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்ல, "அப்ப நீயே கல்யாணம் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இப்ப இவனை பாத்தீங்கன்னா, "எங்க கிளம்பி போக பாக்குற? ஆல்ரெடி உங்க அண்ணன் சூதாட்டத்துல 3 மில்லியன் இழந்துட்டான். எக்ஸ்ட்ராவா நான் மறுபடியும் 3 மில்லியன் குடுத்துருக்கேன். அந்த பணத்தெல்லாம் திரும்ப வாங்க வேணாமா? ஒழுங்கா 2 பேரும் இடத்த விட்டு கிளம்புங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஏன்டா, நான் இத்தன வருஷமா உனக்கு வேலை பார்த்து காசு குடுத்துருக்கேன். ஆனா நீ எனக்கு அண்ணனா ஒரு நாள் கூட நடந்துக்கலல்ல. உனக்கு உன் தங்கச்சிய பார்த்தா பாவமா இல்லையா? சொந்த தங்கச்சி கிட்ட இப்படியா நீ நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த அன்னிக்காரி பாத்தீங்கன்னா, "என்னங்க இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின உள்ள விட்டுட்டு. இப்ப அவங்க இப்படி போன உடனே இந்த குண்டன பாத்தீங்கன்னா, "என்ன செல்லம் பார்த்துட்டு இருக்க? எனக்கு அப்பையிலேருந்தே உன் மேல ஒரு கண்ணு தெரியுமா? இந்தா இத வச்சு என்ன அடி. நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் வாங்கிக்குவேன்" அப்படின்னு சொல்ல, இருக்கிற காண்டுல ஹீரோயின் போட்டு அவன 2, 3 அடி அடிச்சு விட்டுறா. இந்த ஸ்டோரிய நம்ம இதோட ஸ்டாப் பண்ண போறோம். ஏன்னா இதோட ஒரிஜினல் வெர்ஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ 2வது பார்ட் கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா இதுலேருந்து நான் கன்டின்யூ பண்ணுவேன். ஸோ இதோட இந்த டிராமாவ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். டிராமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போயிட்டு இருக்கல, ஸ்டாப் பண்றது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. டிராமா கிடைக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டிராமாவ நம்ம இதோட ஸ்டாப் பண்றோம். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.